ஜென்சியோட டேஸ்ட்னால ஜென்சியோடைய டெசிஷன் மேக்கிங்ல எங்களுக்கு வெரிஸ் இருக்கு, ஜென்சினால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியல, அவங்களோட லேர்னிங் ஸ்லோவா இருக்கு, அட்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம ஜென்சி மேல வைக்க தான் செய்யறோம். இது வந்து ஒரு ஜென்ரேஷனுக்காக இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா அப்படிங்கறத டிக் அவுட் பண்ற மாதிரி தான் ரியா சோப்ரா அப்படிங்கிறவங்க இந்த புக் நெவர் லாக்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு ஜென்சியா ரியா சோப்ரா வந்து வாட் ஷீ வென்ட் த்ரூ அண்ட் அவங்க பியர் குரூப்பில் ஆர் ஜென்ரலி இந்த இன்டர்நெட்டோட எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் இந்த புக்கை படிக்கும்போது தோணுது என்ன அப்படின்னா, இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஜென்சி. எனிபடி ஹூ இஸ் பின் யூசிங் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஃபார் எ வெரி லாங் டைம், ரொம்ப இன்டர்நெட் கிட்ட அடிக்டடாக இருக்கவங்களுக்கு இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படிங்கிறது உருவாக தான் செய்யுது. ஒரு மாதிரி ஃப்ராக்மெண்டட் அட்டென்ஷன் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரீசெண்டாக லைக் லாஸ்ட் இயர் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு கடை பேர் வந்து சப்மெரைன் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் அதை படித்தது சுப்பிரமணின்னு படித்தேன். என்னடா சுப்பிரமணின்னு ஏர்போர்ட்டில் ஒரு கடையா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அண்ட் இந்த மாதிரி நம்மளுடைய இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி எஸ்பெஷலி இந்த வேர்பல் காக்னிட்டிவ் எபிலிட்டி வந்து அங்கங்கே குறையிறத நம்மளால் நோட் பண்ண முடியுது. ஏன்னா ரெகுலராகவே நம்ம வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓவர்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை அது கொஞ்ச நேரம் நம்ம கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் கூட ரொம்ப ஃப்ராக்மெண்டடாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய பாதிப்பு இருக்க தான் செய்யுது. And who are we? Now I am representing the 90s. So எனக்கு எப்படி இருந்ததுன்னா, I had a childhood where internet was not there. And 1995 தான் இந்தியாவில் முதல் முறையாக பப்ளிக்கு வந்து இன்டர்நெட் கொடுக்கப்படுது. அதுலேயுமே நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை பொறுத்தும், நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்தும், நம்ம ஃபேமிலியோட செட்டப்பை பொறுத்தும், ஆர்த்தடாக்ஸியை பொறுத்தும் தான் நமக்கு இன்டர்நெட் எவ்வளோ சீக்கிரம் லைஃப்பில் கிடைச்சிது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ரியா சோப்ராவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது ஒருத்தவங்களுடைய பர்த் ஏஜ், பயாலஜிக்கல் ஏஜ் அது மட்டுமே நம்ம எடுக்க முடியாது. இன்டர்நெட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் அவங்க சொல்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு எத்தனை வயசில் அவங்களுக்கு இன்டர்நெட் கிடைச்சிது அண்ட் எவ்வளோ வருஷமாக அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த இன்டர்நெட் ஏஜை வச்சு தான் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை அதில் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு யூஎஸில் அந்த மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஒரு 14 இயர் ஓல்டுக்கு இன்டர்நெட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதே வருஷம் அதே வயசில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அது கிடைக்காம இருக்கலாம், பொண்ணுக்கோ பையனுக்கோ அது கிடைக்காம இருக்கலாம். ப்ராபப்ளி அது இன்னும் கொஞ்சம் வருஷமாக இருக்கும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி யூடியூபர்ஸ் இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராமர்ஸ், டிக்டாக்கர்ஸ் அங்கெல்லாம் பாப்புலர் ஆக ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் அதில் உங்களுக்கு ஜாப்ஸ்ன்னு கிடைக்க ஆரம்பிச்சது போது தான் இங்கே we are slowly coming to that. ஸோ somewhere geographically, economically we are all divided and அது மூலமாக access to internet also differs. ஸோ இந்த விஷயங்களை பற்றிலாம் அவங்க இந்த புக்கில் பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பேசியிருந்தாங்க. அதாவது இன்டர்நெட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி. இன் ஒன் ஆஃப் அவர் இன்டர்வியூஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு கியூரேட்டட் ஐடென்டிட்டி, அதாவது ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு மாதிரியான போஸ்ட் போடுவோம், இன்ஸ்டாகிராமில் ஒரு விதமான போஸ்ட் போடுவோம், ட்விட்டரில் ஒரு விதமான போஸ்ட் போடுவோம். இதில் எது நம்ம அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது எல்லாமே நம்ம தான், ஆர் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இல்லாமலேயும் இருக்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியல் லைஃப்லேயும் அப்படி இருக்குல்ல, நம்ம ஃபேமிலியோடு இருக்கும்போது வேறு பர்சனா, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு பர்சனா, ஆஃபீஸில் ஒரு பர்சனா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்ம அங்கே காமிப்போம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஆன்லைனுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. ஸோ ஜென்சிங்கிறவங்க பேசிக்கலி தே க்ரூ அப் வித் இன்டர்நெட் ஃபார் மச் லாங்கர். இப்போ வந்து நான் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற பொழுதில் ஆல்மோஸ்ட் நானும் அதே டைமில் அந்த காலேஜ் படிக்க 11th 12th படிக்கும் போது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா 11th. அண்ட் அவள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஏன்னா டீனேஜ் அப்படிங்கும்போது நம்மளோட ஐடென்டிட்டிஸ் இட் இஸ் நாட் ஃபார்ம்டு, வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் நம்ம யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் இனிஷியலி இன்டர்நெட் வந்து கொஞ்சம் சேஃப் ஸ்பேஸாக தான் இருந்தது. எடுத்தோடனே அது நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இவங்களுமே ஒரு இடத்துல வந்து இந்த ஃப்ரீ ப்ளே பற்றி பேசுகிறாங்க. ஃப்ரீ ப்ளே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வி நீட் டு பி பிளேயிங் வித் ஈச் அதர்
அது நமக்கு அடிபடலாம். அதுல நிறைய விபரீதங்கள் நடக்கலாம். இது எல்லாமே நடக்கலாம். பட் இதுல அடல்ட்டோட சூப்பர்விஷன் இல்லாம இதெல்லாம் நடக்கும். ஸோ நம்மளே ஒரு விஷயத்த பண்ணுவோம், தப்பா பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலருந்து நம்மளா கத்துப்போம். ஸோ அந்த ஃப்ரீ ப்ளே வித்தவுட் தி சூப்பர்விஷன் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல இருந்திருக்கும். இன்ஃபாக்ட் இன்டர்நெட் வந்த புதுசுல வி ஆஸ் கிட்ஸ் நமக்கும் அந்த ஸ்பேஸ் இருக்க தான் செஞ்சுது. வேர் வி கேன் நம்ம ஏதோ ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுல நம்ம தப்பு பண்ணாலும் நத்திங் அது அப்படியே அங்கேயே இருந்துராது. அந்த மாரி இருந்துச்சு. பட் இப்போ என்ன ஆயிட்டு வருது அப்படின்னா, இன்டர்நெட் டசன்ட் கிவ் யூ தட் ஃப்ரீ ஸ்பேஸ். ஒரே இடத்துல லெட்ஸ் சே Instagramன்னு எடுத்துப்போமே. Instagramல ஒரு 14 இயர் ஓல்டும் இருக்காங்க. 14 வந்து தப்பான ஏஜ். சரி ஒரு Instagramல ஒரு 18 இயர் ஓல்டு இருக்காங்க. அதே இடத்துல ஒரு 30 இயர் ஓல்டு இருக்காங்க. அதே இடத்துல 40 இயர் ஓல்டும் இருக்காங்க. அந்த 18 இயர் ஓல்டு ஏதாவது ஒண்ணு விஷயம் தப்பா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 இயர் ஓல்டோ, 40 இயர் ஓல்டோ அத பொறுத்துக்கிறதுக்கு நம்ம தயாராவே இல்ல. ஹவ் டேர் யூ டாக் லைக் திஸ்? இந்த காலத்திலேயே இப்படிதானே. பட் நம்மளும் அந்தந்த வயசுல அந்தந்த தவறுகள பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் we were fortunate to be given second chances. ஏன்னா பீப்பிள் we change, we evolved. நமக்கு ஒரு சில ஐடியாலஜிஸ் இருந்ததெல்லாம் கூட மாறி இருக்கு. அண்ட் we as people when we grow especially into our 20s into our 30s நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலமா நம்மளுடைய ஐடியாலஜிஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து சேஞ்சஸ் நடக்க தான் செய்யுது. ஆனா இன்டர்நெட்ல ஒரு பெரிய பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஏதோ அங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அது ஒரு கல்வெட்டுல பதிஞ்ச மாரி ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியா இருக்கலாம். இல்ல நம்ம பார்த்த யாரோ ஒரு எக்ஸ் ஆர் ஒய்யா இருக்கலாம். அவங்க ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. அது தப்பா இருக்கவே, அவங்கள லைஃப் லாங் நம்ம அந்த ஐடென்டிட்டியோடயே டேக் பண்ணிடுறோம். அவங்கள அப்படிதான் நம்ம ரிமெம்பர் பண்றோம். இப்போ ஒரு சில செலிபிரிட்டீஸோட பேர் சொல்லும்போது, வி வில் ரிமெம்பர் ஒரு சில ஃபிராக்மெண்ட்ஸ் ஆஃப் தியர் லைஃப். அண்ட் அதுதான் அவங்களுடைய சிலை அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுறோம். அத ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுறோம் அந்த மொமெண்ட்ட. வேர் we are also denying the fact that அதிலிருந்து as a human being they will also evolve, they will also change. ஆனா இன்டர்நெட்ல கலெக்டிவாவே we are not giving that opportunity. And இந்த இதோட அந்த நெகட்டிவ் சைடு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல யார் ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி டீனேஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஜென்ஸி கரெக்ட்டா அவங்க டீனேஜ்க்கு வரும்போது தான் இந்த இன்டர்நெட்ல எஸ்பெஷலி Instagramமா இருக்கட்டும், இல்ல வந்து Snapchatஆ இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாப்புலர் ஆயிட்டே வருது. Ask.fmஆ இருக்கட்டும், இதெல்லாம் பாப்புலர் ஆயிட்டு வரும்போது, அந்த ஏஜ்க்கே உண்டான ஒரு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், வேலிடேஷன் சீக்கிங் அது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்குமே இந்த சோசியல் மீடியா ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ல்டா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயமா மாறும்பொழுது, தே ஆர் க்ரோயிங் அப் வித் தி இன்டர்நெட். ஸோ எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து முதல் முறையோ, அது நம்ம லைஃப்ல இப்ப தான் என்டர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பட்டு தான் கத்துப்போம். ஒரு ஜென்ஸி அவங்க வந்து இன்டர்நெட்ல ஒரு விஷயத்த சைன் அப் பண்ணும்போது, லெட்ஸ் சே ஒரு சோசியல் மீடியால அவங்க ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, அவங்க ஒரு ஒரு லெட்ஸ் சே அவங்க ஒரு பிளேஸ் ஏல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாட்ஃபார்மும் பிளேஸ் ஏல இருக்கு. இவங்க அந்த ஏவ புரிஞ்சு இவங்க லெவல் பிக்கு போகும்போது அந்த பிளாட்ஃபார்மும் இவால்வ் ஆகுது. இட் ஆல்சோ க்ரோஸ். ஸோ சம்வேர் இது ஒரு ஆன்கோயிங் லேர்னிங் ஆகவும், ஆன்கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் இருக்கு. அண்ட் இத பத்தி பேசும்போது ரியா சோப்ரா இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் சர்டன் திங்ஸ் வேர் இன்டர்நெட்ட பொறுத்த வரைக்கும் இதில குடுக்கக்கூடிய அனானிமிட்டியா இருக்கட்டும், அந்த அனானிமிட்டி வந்து நம்மளோட ஹியூமன்னஸ ரொம்ப கம்மி பண்ணிடுது. ஸோ நம்ம எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட தான் பேசுறோம். இப்ப இது நம்ம குழந்தை இல்ல தப்பு பண்றது. யாரோ ஒருத்தவங்களோட குழந்தை. எங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தை. ஸோ அந்த குழந்தை நம்ம முந்தின ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம். அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோமே. நம்ம வந்து அவங்களுக்கு காட் மதரா, காட் ஃபாதரா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. பட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு எப்படி நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது நான் படிச்ச புக்ஸ் இருந்தா நீ படிச்சுக்கோன்னு ஒரு குட்டி கைடன்ஸ் அவ்வளோதான். இத நீ இப்படிதான் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? நீ எப்படி படிச்சுக்கிற? நீ படிக்க லட்சணம் தெரியுமா? இப்படிலாம் நம்ம வந்து பேசியிருக்க மாட்டோம். ஸோ அதே தான் இன்டர்நெட்டுக்குமே. ஐ யூஸ் இன்டர்நெட் இன் அ சர்டன் வே. என்னோட ஃப்ரெண்ட் ஷி யூசஸ் தி இன்டர்நெட் இன் அ சர்டன் வே. அண்ட் அனதர் ஜெனரேஷன் தே யூஸ் இன்டர்நெட் இன் அ சர்டன் வே. சம்வேர் லெட்ஸ் சே நீங்க 30ஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் மீ நான் 30ஸ்ல இருக்கிறனால, எனக்கு என்னுடைய அப்பா தி வே ஹி வாஸ் யூசிங் இன்டர்நெட் எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்கா தான் இருந்தது. அங்க Facebookல அவ்ளோ சண்டை நடக்குது. எதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ப்ராபப்ளி அந்த ஜெனரேஷன்ல இருந்து அவங்களுக்கு என்ன பார்க்கும்போது, எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க? எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீ ஷேர் பண்ற? வை சர்டன் திங்ஸ் ஆர் நாட் பீயிங் கெப்ட் சீக்ரெட்? ஏன் அத நீ அங்க ஷேர் பண்ணணும்? அப்படிங்கிற கொஸ்டின் அவருக்கு இருக்கலாம். அண்ட் வென் ஐ லுக் அட் ஜென் ஸி, ஐ அம் மோர் லைக் என்ன எல்லாத்தையுமே எஸ்பெஷலி Snapchatலாம் பார்க்கும்போது, எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்துட்டே இருந்தா வென் வில் யூ லிவ்? அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ எவ்ரி அதர் ஜெனரேஷன் அவங்க இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறதுக்கு நமக்கு ஒரு கருத்து இருக்கு. அது இப்படி பண்ணணுமா? இது பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேயிங் நமக்கு வருது.
பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு ஊர் மாதிரியே அதுவும் ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா மாறுது. இப்போ எனக்கு சென்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு அது வேற விதமா இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே கலெக்டிவா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி இந்த இன்டர்நெட் இயர்ஸ்ல எவ்ளோ வருஷமா அண்ட் எவ்ளோ ஃப்ரீக்வென்ட்டா அண்ட் எந்த அளவுக்கு நான் இன்டர்நெட்ட யூஸ் பண்றேனோ, அதோட எஃபெக்ட் எனக்கும் இருக்கு. ஆனா, ஜென்ஸி கரெக்ட்டா அவங்களுடைய வல்னரபிளான பீரியட்ல வென் தியர் ஐடென்டிட்டீஸ் வேர் ஃபார்மிங் அப்ப தே ஆர் கமிங் இன்டு சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது, அங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் லெட்ஸ் சே நெறைய ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் பத்திலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. ஆரஞ்ச் பீல் டெஸ்ட் இல்லன்னா பேர்ட் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட சொல்றீங்க. "ஏய் அங்க பாரேன், அங்க பறவைன்னு." அவங்க அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அப்ப அவங்க ட்ரூ லவ்வர். ஸோ ஆரஞ்சு உரிச்சு தர சொல்றீங்க. என்ன ஏதுன்னே கேட்காம அவங்க டக்குனு உரிச்சு தந்தாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பக்காவான பாய் ஃப்ரெண்ட். இந்த மாதிரியான ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி அந்த ஏஜ்ல பார்க்கும்போது, தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், தி எக்ஸ்பெக்டேஷன் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ஸ்க்யூடா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் ஷி இஸ் ரைட்டிங். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தியும், செலிபிரிட்டீஸ் பத்தியும் அந்த விஷயங்களையுமே ஷி இஸ் ரிட்டன். அண்ட் அவங்களே அவங்க எழுதின இன்னொரு ஆர்டிக்கிள் பத்தி இந்த பர்ட்டிகுலர் புக்ல வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கிள் அவங்க என்ன மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்கோம். ரிவ்யூஸ் மேல, ரேட்டிங்ஸ் மேலலாம் ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்கோம். இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போறோம், இல்ல ஒரு ஏரியாக்கு போறோம், இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, வி டோன்ட் வாண்ட் டூ ஃபெயில். அண்ட் அதுக்கு நம்ம அவ்ளோ ரிசர்ச் பண்றோம். அண்ட் அதுல யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ, இல்ல யாரோ எக்ஸ் ஆர் ஒய் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஊர்ல இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வி ஆர் ப்ராபப்ளி வி ஆர் பையிங் இட். ஆனா, அதுல என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த பர்கின்ஸ்டாக் அதானே? பர்கின்ஸ்டாக் தான் கரெக்ட்ன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஈவன் ஃபெமிலியர் வித் த பிராண்ட் ஆஸ் சச். பட் ஐ நோ. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு அந்த செருப்பு வச்சிருந்தாங்க. அது என்னடா அந்த செருப்பு திடீர்னு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் நான் பார்க்குற அத்தன பேர்கிட்டயும் அதே பிராண்ட் செருப்பு இருக்கு. அப்போ இதுல என்ன ஆயிடுதுன்னா, ஷி இஸ் கொஸ்டினிங் இப்ப எல்லாருக்குமே எப்படி டேஸ்ட் ஒரே மாரி ஆச்சு? அப்ப சம்வேர் யாரோ ஒருத்தங்க தே ஆர் டிசைடிங் இதுதான் இந்த ப்ராடக்ட் தான் இப்போதைக்கு செல் ஆகணும்னு அவங்க டிசைட் பண்றாங்க. அண்ட் நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமலே போயிடுது. பட் எப்ப அத எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்டின்னா, ஒரு சில சொதப்பல்கள் நடக்கணும். நான் ஒரு 10 கடைக்கு போறேன். எனக்கு 2 கடையில ஒண்ணு புடிச்சிருக்கு. ஒரு 2 கடையில அது புடிக்கல அப்டிங்கும்போது, என்னோட டேஸ்ட் எனக்கு இப்டி இருக்கு. எனக்கு இது இப்டி இருந்தா புடிச்சிருக்கு. எனக்கு இது இப்டி இருந்தா பிடிக்கல. நான் இந்த படத்த பார்த்தேன். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு இது செட் ஆகல. இப்டிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுறதுக்கே பேடான விஷயங்களையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி அவங்க எழுதியிருப்பாங்க. விச் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் சம்வேர் இப்ப நீங்க Instagram ஓப்பன் பண்ணீங்கனாலும் சரி, மோஸ்ட்லி Instagram. அதுல வந்து ஒரு ஏஸ்தெடிக்கோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணப்படுது. இந்த ஹவுஸ் உடைய வீடியோஸா இருக்கலாம். இல்ல வந்து மேக்கப் அவங்க ரெடி ஆகும்போது அவங்க யூஸ் பண்ற பாத்ரூமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது பயங்கர ஏஸ்தெடிக்கோட இருக்கும்போது, தட் ஆல்சோ ஷோஸ் பிரிவிலேஜ். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராபப்ளி த்ரூ இன்டர்நெட் நம்ம வந்து எப்படி இந்த காஸ்டிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து அதிலிருந்து ஃபைட் பண்ணிட்டு வரோம்னு சொல்றோமோ, வி ஆர் செட்டிங் டிஃபரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோதான். எக்கனாமி வைஸ் வி ஆர் ஷோயிங் தி டிஃபரன்ஸ். என்கிட்ட இதெல்லாம் இருக்கு. ஐ அம் சம்மன் ஹூ கேன் அஃபோர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கார். ஐ அம் சம்மன் ஹூ கேன் அஃபோர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிப். ஐ அம் சம்மன் ஹூ கேன் அஃபோர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் என்னால முடியும். இத நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க சம்வேர் ஐ அம் ஷோயிங் தி வேர்ல்ட் வேர் ஐ பிலாங். அண்ட் இதுவுமே இட் இஸ் நாட் கிவிங் யூ த டெமோக்ராட்டிக் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடான ஐடென்டிட்டி இல்லாம ஒரு கான்ஸ்டன்டான ஐடென்டிட்டியா இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் யாருங்கிறத நான் வேற சொல்லிக்கிட்டே இருக்கேனா? நான் இதுதான், நான் இதுதான், நான் இதுதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நானும் மாறுறதுக்கு எனக்கே வாய்ப்பு குடுக்கல அப்படிங்கும்போது, பிராண்ட்ஸுக்கு நம்மள நீஷா இவங்க இந்த மாதிரி, இவங்க லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் போடுறவங்க, இவங்க புக் சம்மந்தமா கான்டென்ட் போடுறவங்க, இவங்க ஃபுட் சம்மந்தமா போடுறவங்க. ஸோ இவங்க கிட்ட இந்த மாரி ப்ராடக்ட்ஸ குடுப்போம். இவங்க கிட்ட இது குடுப்போம். அண்ட் இவங்களோட ஆடியன்ஸ நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு, எண்ட் ஆஃப் தி டே தி பிராண்ட்ஸ் டூ கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ். ஆனா, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் ஆர் வி கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது தான் குவெஷனா இருக்கு. ஏன்னா, சம்வேர் நம்ம வந்து சோஷியல் மீடியால வி வர் ஷேரிங் லைஃப். பட் அது எப்போ வந்து ஷேரிங்கா இல்லாம கியூரேட்டிங் ஃபார் சோஷியல் மீடியாவா மாறுது அப்படிங்கிறது தான் தி பிக்கர் குவெஷன். அண்ட் இந்த மாதிரி நிறைய குவெஷன்ஸ் த்ரூ அவுட் தி புக் ஷி இஸ் ஆஸ்க்ட். நிறைய குவெஷன்ஸ் வந்து ஃபிலாசபிக்கலா இருக்கு. நிறைய குவெஷன்ஸ் வந்து நம்மள ரீதிங்க் பண்ண வைக்குது. வை ஆர் வி டூயிங் வாட் வி ஆர் டூயிங்? அண்ட் ஷி வுட் ஹவ் செட் நீங்க வந்து இட் டசன்ட் மேட்டர் வாட் இஸ் இன் யுவர் பேக். கரெக்ட்டா கேட்க வேண்டிய குவெஷன் என்ன அப்படின்னா, வை ஷுட் ஐ வாண்ட் யூ டு நோ வாட்ஸ் இன் மை பேக்? என் பேக்ல என்ன இருக்குன்னு
நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்? வாட் இஸ் மை இன்டென்ஷன் அப்போ? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க இந்த புக்ல நெறைய இடத்துல குடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் எனக்கு இவங்க எழுதினதுல ரொம்ப புடிச்சிருந்தது என்ன அப்டின்னா, நம்மளுடைய நேச்சுரலான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. நான் என் ஃப்ரெண்ட் கிட்டயோ, யார்கிட்டயோ ஒருத்தவங்க ஒரு சண்டைய போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக சண்டை போட்டேன்னே தெரியாத மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல அது இருக்கும். ஸோ அந்த மாரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப நேச்சுரல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டர்நெட் டசன்ட் ஃபர்கெட். இன்டர்நெட் ரிமெம்பர்ஸ் எவ்ரிதிங். ஸோ நம்ம ஒரு வேளை லெட்ஸ் சே ஜென்ஸிக்குலாம் பார்த்தோம்னா, அவங்களுடைய ரொம்ப பிரைம் இயர்ஸ்லேருந்து எல்லாமே இட் இஸ் பீயிங் ஸ்டோர்ட் ஆன் சோஷியல் மீடியா. அண்ட் மெமரீஸ்ன்னு சொல்லிட்டு திஸ் டைம், தட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோன் வேற நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வேற அனுப்பும். ஸோ சம்வேர் we our brain which is designed to forget certain things for the betterment of life, அந்த ஸ்பேஸை வந்து இன்டர்நெட் கொடுக்கறது இல்லை. எல்லாமே இட் இஸ் பீங் ஸ்டோர்ட் ரைட் அவே. என்னோட அதுக்கப்புறம் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் இஃப் ஐ ஹேட் ஃபாட் வித் சம்படி இல்லை, இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஃபர்கிவ். ஏன்னா மெசேஜஸ் எடுத்து பார்த்தோன்னா எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அங்கே இருக்குது. அது என் மெமரி எதையுமே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இது இல்லை அது இல்லைலாம் சொல்ல. என் மெமரியை நான் நம்புறதே இல்லை. ஏன்னா என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, எங்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, எங்கிட்ட டெக்ஸ்ட் இருக்குது, எங்கிட்ட ஃபுல் ஆர்கைவ் இருக்குது. இது மறுபடியும் படிக்கும்போது அப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்ததோ again that is being remembered. But this was not a part of நம்மளுடைய old life. அது அப்படி இருக்கல. அப்போ we were okay to forgive because we were able to forget. And நம்ம memory will be able to delete a few things because அது நமக்கு ஒரு கம்யூனிட்டியாக வாழ்கிறதுக்கு it was very important. And அந்த particular change in internet அது வந்து it is not very healthy. அதுக்கு வந்து ஏன்னா they get benefited out of that. She would have written உங்களுக்கு வந்து மெமரிஸை திரும்ப வந்து கொடுக்கறதுனால கூகுளுக்கு என்ன நடக்க போகுது, கூகுளுக்கு அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வெல்பீயிங்காக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாஸ்டால்ஜியா டிரான்ஸ்லேட்ஸ் டு மோர் ஸ்க்ரீன் டைம் அண்ட் மோர் ஸ்க்ரீன் டைம் பெனிஃபிட்ஸ் தி கம்பெனி. ஸோ அதனால் அந்த கம்பெனிஸ் எண்ட் ஆஃப் த டே திங்கிங் அபவுட் தி கம்பெனி ஒன்லி. அண்ட் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்டர்நெட் மோர் லைக் இவங்க சொல்லியிருப்பாங்க இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி வாட்டர், ஃபயர், சாண்டு, ஆகாயம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி சம்வேர் இன்டர்நெட் ஹேஸ் பிகம் அ பவர்ஃபுல் டூல். அண்ட் அந்த டூல் வந்து ஃபுல்லி நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் அதோடைய கண்ட்ரோல் ஒரு சர்டன் ப்ரிவிலேஜ்டு பீப்புள் கிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ என்னை பற்றி ஏதோ ஒன்று இன்டர்நெட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது எடுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். என்னை பற்றின நரேட்டிவே மாற்றுறதுங்கிறது இட் மைட் பி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஆனால் ஒரு செலப்னாலேயோ இல்லை ஒரு பொலிட்டிஷியனாலேயோ தே கேன் டூ இட் ஈஸிலி பிகாஸ் தே கேன் பே பிஆர். ஸோ எகெயின் இங்கேயுமே வந்து த பவர் அண்ட் மனி அண்ட் ஃபேம் இட் கம்ஸ் இன் டு பிளே. அண்ட் அவங்க நினச்சா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணி தே கேன் பிரிங் யூ a நியூ narrative and they can fund the PR. They can do a lot more stuff. Again, the difference between the privileged and underprivileged. 2015ல மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன், ஹியூமன் பீயிங்ஸுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் கோல்டு ஃபிஷ்ஷை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2000ல் 12 செகண்ட் நமக்கு அட்டென்ஷன் இருந்தது. 2015ல் we have only 8 seconds of attention. அண்ட் இன்ஸ்டாகிராம் அடிக்கடி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா, உங்கள் ஹூக்கு 3 செகண்ட் தான் உங்களுக்கு டைம், அதில் நீங்கள் நல்ல ஹூக் கொடுக்கல அப்படின்னா பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு யூ அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சொல்கிறது. ஸோ நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகிட்டே தான் வருது. பட் நமக்கு ஒரு பீரியட் இருந்துச்சு இல்லையா, ஏர்லி இன்டர்நெட்டில் நமக்கு ஒரு சில ஃபேவரட் யூடியூபர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ வி ஹேட் மோர் அட்டென்ஷன், இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ வி ஹேட் ஒன்லி லிமிட்டட் பீப்புள் டு வாட்ச், ஃபாலோ அந்த மாதிரிலாம். அண்ட் இனிஷியலி இன்டர்நெட்டில் வி வர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறதே கேம் லேட்டர் ஆன். ஸோ இதை பற்றியெல்லாம் அவங்க பேசும்போது ப்ராபப்ளி வி ரிமெம்பர் தோஸ் யூடியூபர்ஸ், தோஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் ரொம்ப ஃபாண்ட்லி பிகாஸ் நம்ம அவங்கக்கிட்ட நிறைய அட்டென்டிவாக இருந்தோம். வி வர் ஏபிள் டு கிவ் தெம் மோர் அட்டென்ஷன். இப்போது அதே அளவுக்கு குவாலிட்டியாக there might be people who will be able to give us information or entertain us, ஆனால் we don't have that patience. We want that everything இப்படி 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 3 செகண்ட் எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க, அந்த மாதிரி வந்து நம்ம மாறிட்டு வரோம். பட் இப்போ நான் பேசின எல்லா விஷயங்களும் கேட்கும்போது யூ மைட் ஃபீல் ஆஸ் இஃப் இன்டர்நெட்னால ஜென்ஜியோட லைஃப், நம்ம லைஃப் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சம்வேர் ஒரு ஃபீலிங் கொடுக்கலாம். இது எல்லாம் இருந்தாலுமே இதையும் தாண்டி இன்டர்நெட் இஸ் கோயிங் டு பி தேர். அண்ட் இது வந்து இன்டர்நெட் வந்து சரியா தப்பா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே நம்மளால் டக்குன்னு வர முடியாதோ, இல்லை வந்து ஒரு கதையில் இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்ல முடியாதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் இஸ் ஸ்டில் இவால்விங்.
அது ஒரு கத்தி மாதிரி இல்ல. அது ஒரு ஃபயர் மாதிரி இல்ல. இட் இஸ் கம்ப்ளீட்லி இவால்விங் எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். அப்படி இருக்கும்போது, அதுக்கு ப்ரிப்பேர் ஆவுறது தான் பெட்டர் விச் இஸ் ஜென்ஸி இஸ் ட்ரையிங் ஹார்ட்லி அண்ட் நம்மளோட ஜெனரேஷன விட டெஃபினெட்லி அடுத்த ஜெனரேஷன் பெட்டரா பண்ணும். அந்த ஜெனரேஷன் விட இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இன்னும் பெட்டர் எக்விப்டா இருக்கும். பிகாஸ் தேர் ஆல்சோ இவால்விங் அண்ட் அவங்களோட பிரெயின் இஸ் ஆல்சோ அட்ஜஸ்டிங். சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இதோடைய ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறதுமே இந்த புக்கோட எண்டுல வந்து ஷி வுட் ஹவ் லிஸ்டட். ஸோ ஜென்ஸியோடைய பிளஸ் என்ன அண்ட் ஹவு டு யூ if you're really interested, if you really care about Gen Z, how do you talk to them? And how do you understand Gen Z? அது வந்து it is very very important and அதுக்கு this book is a very nice book. பொதுவா சொல்லுவோம்ல நமக்கு வந்து ஒரு வருஷத்தோட ஆரம்பத்துல வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா சூப்பர் வருஷத்தோட ஆரம்பமே பிரமாதமா இருக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு ஐ ஃபீல் என்னோட ரீடிங் ஜேர்னில 2026 is going to be great because it started off with the right book அப்படின்னு நான் சொல்லணும் because really loved in the book Never Locked Out by Riya Chopra. ப்ளூம்ஸ்பெரியில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் புக் அண்ட் ரீட் டெஃபினெட்லி பை. அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் இந்த புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வேறு எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது ஆர் வாட்ஸ் எவர் அதை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சஜஸ்ட் மீ another book for 2026 ஆனந்தி ப்ளீஸ் இந்த வருஷம் நீங்கள் இந்த புக்கு படிச்சே ஆகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஜானர்ஸில் நிறைய வீடியோஸ் த புக் ஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டூ செக் அவுட் த பிளேலிஸ்ட். Find your book and start reading in 2026. Thank you so much. Bye.